எப்பவும் போல சாம்பார ஒரே மாதிரி வைக்காம, எங்க அம்மா இந்த மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு, இந்த அரைச்சு விட்ட சாம்பார் செய்வாங்க. அவ்ளோ மணமா சாப்பிடவே சூப்பரா இருக்கும். வீடே மணக்க மணக்க அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்ப நல்லா கழுவி, இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தண்ணி ஊத்தி 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், 8 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்தக்கப்புறம் இது கூட கடைசியா ஒரு கப் தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்து சூடாறினக்கப்புறம் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுட்டு 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாற வதக்கிட்டு இது கூட ஒரு கப் முருங்கைக்காய், ஒரு கப் கத்திரிக்காவை சேர்த்து நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டு இது கூடவே 2 கட் பண்ண தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா 3 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சு இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டக்கப்புறம் வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு சேர வந்தக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான அரைச்சு விட்ட சாம்பார் ரெடி.